சரி சரி, நான் போறேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. ஓகே? I love you, மீனாட்சி. என் பொண்ணு சந்தோஷத்துக்காக இந்த அளவுக்கு மெனக்கடுறீங்களே, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இதுல என்ன இருக்கு? இதை விட ஜாஸ்தி பண்ணுவ போல. ஆமா, எங்க இந்த மீனாட்சி பொண்ணு தலையை கிளீன் பண்ணிட்டு வரேன்னு போச்சு, ஆளைய காணும். ஆமா இல்ல ஏமா பொறுப்பு நீதாம்மா, பொறுப்பா எல்லாத்தையும் பாக்கணும், போய் பாரு போ. மீனாட்சி சீக்கிரம் வா, இருங்க வரேன். கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. என்ன ஆச்சு? இருங்க வரேன். மீனாட்சி சீக்கிரம் வா. உள்ள போனவ இவ்ளோ நேரம் என்ன பண்றா? மீனாட்சி, ஐயோ வரேன் வரேன், இருங்க. மீனாட்சி, மீனாட்சி, ஷோ வெளியே வா. மீனாட்சி, என்ன இவ்வளவு நேரமா வரல? அதானே கதவை தட்டிக்கிட்டே இருக்க, திறக்க மாட்டேங்கிறாளே. இங்க எதுக்கு சும்மா நின்னுக்கிட்டு? வாங்க அங்கே போய் பாப்போம். வாங்க அத்தாச்சி வாங்க. வா. மீனாட்சி, மீனாட்சி, என்னாச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, இன்னுமா தட்டிட்டு இருக்கு நீ? நல்ல தட்டுமா, ஆட தட்டு. மீனாட்சி, மீனாட்சி கதவை தர. இருங்க வரேன். வெளியே வா. வந்துட்டேன். நான் தாப்பா போடவே இல்லையே, வேற யாரு போட்டிருப்பா? இருங்க வரேன். பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹேய், யார் நீ? இவ யாருன்னே எனக்கு தெரியல. எப்படி இந்த ரூம்குள்ள வந்தான்னு கூட தெரியல. ஏய் சொல்லுடா, யார் நீ? நீ எப்படி இந்த ரூம்குள்ள வந்த? மீனாட்சி, என்ன இப்படி பேசுற? டேய், யாரா நீ? டேய் நில்றா. டேய் எங்கடா போற? நில்றா. டேய் நில்றா. யாரா நீ? நீ எப்படா இங்க வந்த? இவ யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ தெரியல. ஏன் மீனாட்சி இப்படி மாத்தி மாத்தி பேசுற? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்போ உங்க வீட்டு ஆளுங்க பாத்துட்டாங்கன்றதுக்கு அப்புறம் யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நியாயமா இது? ச்சே, உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? இதோ பாரு மீனாட்சி, இதெல்லாம் நியாயமே இல்ல. உன்னோட பிறந்த நாள் அதுவுமா? பொய் சொல்லாத. பர்த்டே அன்னைக்கு நாம கட்டாயமா மீட் பண்ணணும், பேசியே தீரணும். லொகேஷன் மேப் எல்லாம் அனுப்பி என்ன வர வச்சு இப்ப அபாண்டமா என்ன யாருன்னே தெரியாதுங்கிற. ஏய், உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற? ரூம்குள்ள வந்து மறைஞ்சுக்கிட்டு
நான் வர சொன்னேன், பேசிக்கிட்டு இருந்தேன்னு கதை அலக்குறியா? அவதான் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றால. சும்மா சும்மா வீட்டுக்கு வர சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. தொலைச்சிருவேன். யாரா நீ? ஆனந்த் ஆனந்த் விடு. ஏய், யார் நீ? இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? சார் அதான் நான் சொல்றேன்ல, லொகேஷன் மேப் அனுப்பி மீனாட்சி தான் என்ன வர சொன்னா. அந்த ரூமுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? வர சொன்னது அவதான். என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மீனாட்சியை கேளுங்க சார். யாரா நீ? என் தங்கச்சி பத்தி அபாண்டமா போய் சொல்ற உன்ன? இளமாறன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், தொலைச்சிருவேன் உன்னை. அப்பாவி பொண்ணு மேல பழியா போடுற. ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கு யாரு பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்றா? உண்மையை பேசுறதுக்கு பணம் தேவையில்லை சார். நாங்க உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். இதோ பாருங்க சார், மீனாட்சிக்காக நான் கொண்டு வந்த gift. இத குடுக்கறதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ஐயோ, இவ சொல்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இவ யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாம நான் உள்ள போய் ரெஸ்ட் ரூம்ல இருந்தப்போ உள்பக்கமா ரூம் கதவை சாத்திட்டு இங்க வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கான். மீனாட்சி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இவன் சொல்றதெல்லாம் நாங்க யாரும் நம்ப மாட்டோம். போலீஸ வர வச்சு இவனை என்ன பண்றோம் பாரு. இளமாறன் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு போலீஸ்? அதெல்லாம் வேண்டாம். என்ன தம்பி, எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள அத்துமீறி பூந்துகிட்டு என் பொண்ணை கேவலப்படுத்திட்டு இருக்கான். பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இவனை எல்லாம் இப்படியே விட்டுடக்கூடாது. நக்ஷத்ரா, இந்த இனியா என்னென்ன வேலையெல்லாம் செய்யறான்னு பாத்தியா? அவளும் அந்த குண்டம்மாவும் சேர்ந்து செஞ்ச செட்டப்பா தான் இருக்கும். ஆமா மம்மி, அப்படிதான் இருக்கும். நான் டிராமா போடல சார், உங்க பொண்ணு தான் டிராமா போடுது. உண்மைய மறைச்சு எங்க காதலியே கொச்சப்படுத்துறா. என்ன உள்ள மறைஞ்சுக்க சொன்னது மட்டும் இல்லாம இப்போ உண்மைய வேற மறைக்கிறா. எங்க லவ்வுக்கு ஒரு முடிவு வரணும்னு தான் நானே வெளியே வந்தேன். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ தெரியல. ஐயோ, ஏன் மீனாட்சி, உன் பர்த்டே அதுவுமா இப்படியே நடந்துக்கிறது? சரி, உன் லவ்வரை பாக்கணும்னா உன் வீட்லயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க வீட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டு? என்னதான் காரணம் இருந்தாலும் இந்த பட்ட பகல்ல கதவை தாப்பா போட்டுக்கிட்டு பாப்பா பாப்பா இப்படியா கூத்தடிக்கிறது? இப்ப பாருங்க, தேவையில்லாம பேசி அபாண்டமா என் தங்கச்சி மேல பழகி போடாதீங்க. அவதான் அவன் யாருன்னே தெரியலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு இப்படி நாக்கு கூசாம பேசுறீங்க? வாயை அடக்கி பேசுங்க. இளமாறன், எங்க பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இங்க பாருங்க காந்திமதி அம்மா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம உளராதீங்க. இருங்க சார், பெரியவங்க கிட்ட கோவமா பேசாதீங்க. அவங்க கிட்டே விசாரிப்போம். அதுக்கு பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்தா எங்களால பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஏய், உண்மையை சொல்லு, யார் நீ? என்னோட பேர் பிரேம். நானும் மீனாட்சியும் 1 வருஷமா லவ் பண்றோம். அண்ணா, திரும்ப திரும்ப அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இதுல ஏதோ சதி இருக்குண்ணே. போலீஸ கூப்பிட்டு இவனை 4 தட்டு தட்டினா உண்மையெல்லாம் சொல்லிடுவான். தாராளமா போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. நான் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்றேன். வேண்டாம் ஆனந்த், போலீஸ் எல்லாம் வர வச்சா நம்ம வீட்டு மானம் தான் போகும். என்னன்னு சொல்லி போலீஸ நீங்க வர வைப்ப? எங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் புகுந்துட்டான், மீனாட்சி தான் அவனுக்கு லொகேஷன் மேப் அனுப்பி வர வச்சான்னு சொல்லுவியா? நம்ம குடும்ப மானமே கப்பல் ஏறிடும்பா. மீனாட்சி அந்த மாதிரி ஆள் கிடையாது. இல்ல ஏதோ சதி நடந்திருக்கு. ஏய், இது அவங்க வீட்டு விவகாரண்டி. எதுவா இருந்தாலும் அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். அதிக பிரசங்க மாதிரி நீ எதுக்கு தலையிடுற? உன் வாயை மூடிட்டு சும்மா இரு. இங்க பாருங்க சார், ரூம்குள்ள இருந்தவனே உங்க தங்கச்சியோட லவ்வர்னு சொல்றான். நீங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க. நான் தான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன்ல. சாமி சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா ஆமா, ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா.
இவன் லவ்வருங்கிறா, அவ இல்லங்கறா. என்னம்மா நடக்குதுங்க? பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. அதான் கிஃப்ட் எல்லாம் கூட காட்டுறாருல. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மாட்டினதுக்கு அப்புறம் பசப்புனா எப்படி? இந்த பாருமா, வாயை அடக்கி பேசு. இங்க பாரு, சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு பழி போடாத. என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், உன்னோட யோகியது என்னன்னு எனக்கு தெரியும். அடே இளமாரா, இப்பதாண்டா நீ வந்திருக்க ரூட்டுக்கு. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய், எல்லாமே தெரியும். நீ ஒரு ஃப்ராடு, 420 ஏமாத்துக்காரி. என் தங்கச்சியை பத்தி நீ தப்பா பேசுறியா? ஆமா, நான் ஃப்ராடு தான். நான் பட்ட பகல்ல ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிற உன் தங்கச்சி மாதிரி நான் உன கேடு கெட்டவ இல்ல. ஏய், ஏய், என்னடி சொன்ன? இளமாறன், இளமாறன், என்ன பண்றீங்க இளமாறன் நீங்க? இனியா, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? நம்ம வீட்டுக்குள்ள வச்சே என்ன அசிங்கப்படுத்துறாங்க. இத தட்டி கேட்டா என்ன அடிக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, பாத்தீங்களா அர்ஜுனம்மா, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற குத்து விளக்க, குல விளக்க நம்ம கண்ணெதிரிலே இந்த ஆளை அடிக்கிறா. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன அர்ஜுன் தம்பி, உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட கையை நீட்டி பொலேர்னு அடிக்கிறா. உங்களுக்கு கோமே வரலையா? அட என்ன போங்க. இளமாறன், இனி அவ நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. இளமாறன், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினா அதனால அடிச்சேன். நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இளமாறன், பேச்சு பேச்சோட இருக்கணும். கை நீட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு இளமாறன். அதுவும் ஒரு பொண்ணு மேல ரொம்ப தப்பு இளமாறன். அதுவும் எங்க வீட்டு மருமக மேல. அவன் வேணும்னு ஒண்ணும் அடிக்கலங்க. எந்த அண்ணனுக்கு தான் தங்கச்சியை பத்தி தரக்குறவா பேசினா கோபம் வராது. ரொம்ப கேவலமா பேசினா அதனால என் பையன் அடிச்சான். எப்படி எப்படி? எவனோ ஒருத்தர் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருப்பானா, அவனை என் தங்கச்சி வர சொன்னாலாம். இதெல்லாம் என்ன டிராமா சார்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்படிதான் கெஸ்ட் வீட்டுக்கு வர சொல்லி ரூமை தாப்பா போட்டுட்டு ஒரு பொண்ணு பேசுவாளா? அந்த தம்பி அப்படித்தானப்பா சொல்லுது. சொல்லுதா இல்ல சொல்ல சொன்னீங்களா? கரெக்டா கேக்குறானே இவன். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஐயோ, ஐசா லக்கடி அம்மா, ஐஸ் வண்டிக்கு சும்மா விட்டா எங்க வீட்டு பொண்ணு மேலேயே பழிய தூக்கி போட்டுருவீங்க போல இருக்கு. நல்லாதான் இருக்கு. சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு அண்ணன் கிடைச்சா எந்த தங்கச்சி தான் தப்பு பண்ணாம இருப்பா? பாட்டி, கொஞ்ச நேரம் கம்னிருங்க. இளமாறன், நீங்க இனியாவை அடிச்சது ரொம்ப தப்பு இளமாறன். அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அண்ணா, இளமாறன் வேணும்னே பண்ணலனா? அவர் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. டேய், பொம்பளை மேல கை வைக்கிறது நியாய அநியாயத்துக்கு அப்பாற்பட்டது. நீ பேசாம இரு. நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தும் கை நீட்டினது ரொம்ப தப்பு. இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இளமாறன் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன் அர்ஜுனம்மா, இவ்வளோ பெரிய தப்புக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் போதுமா? இத பாருங்க, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணவும் இல்ல. இவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட். இதுக்கு மேல தயவு செய்து எதுவும் பேசாதீங்க இளமாறன். இளமாறன், என்ன மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க? உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஏன் கண்ணு முன்னாடியே இனி அவ கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம தரக்குறைவா வேற பேசிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரம் வசுந்தராவை கட்டிக்க போற மாப்பிள்ளையாச்சேன்னு அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க எங்க முன்னாடியே எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளை
கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம கேவலமா வேற பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. என்னால முடியாதுங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியில போங்க. எப்போ என் மருமக கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களோ அப்பதான் இந்த வீட்டுக்கு வரணும். மா, சரியா விசாரிக்காம பேசாதீங்க. இதுக்காக எல்லாம் நாங்க வருத்தப்பட மாட்டோம். ஆனா உண்மையை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வருத்தப்படுவீங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அம்மா கோவப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. நிதானமா நான் இருந்ததெல்லாம் போதும்டா. நீ ஆசையா கேட்டதுனாலதான் நான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு சம்மதிச்சேன். ஆனா இவ்ளோ கேவலமா நடக்கும்னு நான் நினைக்கல. ஐயோ ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் அவனை வர வைக்கவும் இல்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. மீனாட்சி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. என் பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்காகவே யாரோ செஞ்ச வேலை இது. இங்க பாருங்க, என் தங்கச்சி சொக்க தங்கம். அதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். உங்க வீட்டுல தான் நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணுங்க. வசுந்தராவுக்காக நான் அமைதியா இருக்கேன், அமைதியாவும் போறேன். மீனாட்சி, நீ அழாதம்மா. பிறந்த நாள் அதுவுமா எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறீங்களா? சார், அப்படி ஒரு உறவே எங்களுக்கு வேண்டாம் சார். வா மீனாட்சி, நீ வாமா. சார், மீனாட்சி, யாரு என்ன சொன்னாலும் நான் உன் மேல வச்ச நம்பிக்கையில மாற்றமே இல்லை மீனாட்சி. இந்த உலகமே நம்மளோட காதலை எதிர்த்து நின்னாலும் நீதான் என்னோட மனைவி. எனக்கு உன் மேல துளி கூட சந்தேகம் இல்லை. I love you, Meenakshi.